சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு முட்டைக்கோஸ் சாதம் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸுக்கு நான் முட்டைக்கோஸ் நறுக்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம அதை எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் தாளிப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுடலாம். ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகு சேர்ப்போம். பூண்டு நல்லா ஒரு மாதிரி செவக்கணும். செவந்து வரும்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இந்த இடத்துல வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க 1/2 கிலோ முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நான் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால முட்டைக்கோஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம். முட்டைக்கோஸ் வெந்துடும். அதுக்குள்ளேயும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே தண்ணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த முட்டைக்கோஸ் தவிர வேறு ஏதாவது காயும் போட்டுக்கலாம். பீன்ஸு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். நான் பட்டாணி வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பட்டாணிலேயே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். இப்போ நல்லா அடுப்பை ஹையில் வச்சுட்டு நம்ம கிளறி விடலாம். அந்த தண்ணி போகிற வரையும் கிளறி விட்டுடலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ கலரி விட்டுட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக உள்ளே கொடுத்து நம்ம கிளறி விட்டுருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். நம்ம முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. மேலாப்பில் மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டைக்கோஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலான வெரைட்டி ரைஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரைஸு. அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம முட்டைக்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயட்டுக்கான வெஜிடபிள். இதில் இந்த நம்மளோட முட்டைக்கோஸ் ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா முட்டைக்கோஸையும் சேர்த்துருப்போம். அதே நேரத்தில் சாதம் கம்மியாகவே சேர்த்துருப்போம். அந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டயட்டுக்கான எஃபெக்டிவ் இதில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.